ராஜபாண்டியன், தேனி மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். இன்றைய தினம் எங்களுடைய தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்கள் இந்த பள்ளியிலே நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் சம்பந்தமாக தனிநபர் கமிஷனாக தன்னுடைய அறிக்கையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பித்தார். அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த பள்ளிகளிலே சாதிய ரீதியான வன்முறைகளுடைய முடிவுகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய விதமாக தமிழகத்திலே நீண்ட நெடுங்காலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கள்ளர் சீரமைப்புத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினருடைய நலத்துறையினுடைய பள்ளிகள் எல்லாம் பள்ளி கல்வி இயக்கத்தினுடைய இணைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பரிந்துரையை அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த பகுதியினுடைய மக்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய மன வருத்தம் என்னவென்று சொன்னால், வெள்ளக்காரங்காலத்தில் கொடுத்த சலுகையை இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏதோ காரணத்தை சொல்லி தட்டி பறிக்கிறார்களோ அப்படி என்று அவர்கள் அச்சப்படுகின்றார்கள். உண்மையிலே சாதிய மோதல்களுக்கு கடந்த காலத்தை போன்று இல்லாமல் இப்பெல்லாம் நிறைய சகஜமா சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக பள்ளி கல்லூரி வளாகங்களிலே தவறான புரிதலின் காரணமாக இந்த சாதிய சம்பவங்கள் அங்கங்கே அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கு. இது தீர்வாகுமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக பள்ளி கள்ளர் சீரமைப்புத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை போன்ற இந்த இதுகள்லாம் அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதாரம் அவங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு அவங்களை தயார்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இயங்கிக் கொண்டிருந்ததெல்லாம் உடனடியாக தமிழகத்தினுடைய அந்த கல்வித்துறையின் கீழே இணைக்கப்படும் என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா இந்த இயக்கத்தின் மூலியமாக இந்த மக்கள் எல்லாம் இன்னும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கொள்ள, இன்னும் பெரிய அளவுல உச்சபட்ச அரசு உத்தியோகங்களை இன்னும் அலங்கரிக்கல. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இது போன்ற இணைப்பு என்பது மேலும் மேலும் அவர்களுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை அந்த மக்கள் உணர்ந்ததனுடைய விளைவாக அவர்களுடைய மனக்குமுறலை இன்று தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வு அறிக்கையை நான் என்னுடைய எதிர்ப்பின் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கின்றேன். அந்த ஆய்வு அறிக்கையோடு அடுத்தடுத்த வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே தமிழகம் ஏதோ மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருப்பதை போன்று உணர்த்துகிறது அவருடைய ஆய்வினுடைய அடுத்த கட்ட நகர்வுலாம். உதாரணத்திற்கு இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மத அடையாள சின்னத்தோடு வரக்கூடாதுன்றது தன்னுடைய சாராம்சமா சொல்லியிருக்கார். அவர் எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னா, எந்த விதமான மத அடையாளங்களோடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே தவிர கயிறு கட்டக்கூடாது, நெத்தியில திலகமிடக்கூடாதுன்னு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கார். இந்த ரெண்டு பழக்கமுடையவர்கள் இந்து சமுதாய மாணவர்கள் தான். ஏற்கனவே நிறைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களா இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போகக்கூடிய பெண்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதெல்லாம் நிறைய பத்திரிகை செய்தியின் வழிதான் பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இந்த அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டி இருக்கின்றார். அதனால இந்த நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஒரு 7 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு மாணவர் தொப்பி அமைச்சிருக்காரு. இன்னும் 2 மாணவிகள் சிலுவைகள் வெளியே தெரியாத அளவுக்கு சிலுவை போட்டதாக அது பதியப்பட்டு இருக்கின்றது. மாணவர்களுடைய குழந்தைகளுடைய 3வது படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பார்வையில, அப்பா அந்த தொப்பி நல்லா இருக்குப்பா, அந்த அண்ணனுக்கு கொடுத்த தொப்பி எனக்கு வேணும்பாட்டு கேட்கும் பொழுது அது மதமாற்றத்தை ஊக்குவிக்குமோ என்ற எங்களுக்கு போன்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால மாணவர்கள் மத்தியிலே பிரித்தாளும் சூழ்ச்சிகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. எப்படி இந்த சீருடை தரித்து எந்த ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளின் சீருடையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த அங்க லட்சணத்தோடு தான் மாணவர்கள் வகுப்பறைக்கு வர வேண்டுமே தவிர ஒரு மதத்திற்கு அனுமதி, இன்னொரு மதத்தை சார்ந்த வழிபாட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்பதை போன்ற இந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இவருடைய இந்த செயல்பாடு என்பது நிறைய விஷயங்கள்ல அதிகாரிகள் மத்தியில கூட
இவர் இந்த ஜாதிக்காரராக இருந்தா அவர் அங்க போஸ்டிங் போடாதீங்க, இவர் இந்த ஜாதிக்காரர் மெஜாரிட்டி அந்த ஊர்ல வாழ்ந்து அவர் வந்து அந்த ஹெட் மாஸ்டர் ஆக்காதீங்கன்னா அவர் பரிந்துரையில கொடுத்திருக்காரு. இது அதிகாரிகள் மத்தியிலும் சாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய அளவில் ஒரு மிக அபாயகரமான ஒரு செயல் திட்டம் என்பதை தமிழக முதலமைச்சர் உணர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மக்களுடைய மன ஓட்டத்தை எடுத்துக்காட்டு விதமாக அவருடைய ஆய்வு அறிக்கையை தேனி மாவட்ட ஊராட்சியின் சார்பாக இன்று புறந்தள்ளி இருக்கின்றோம். தீர்மானம் மாதிரி விஷயத்தை வந்து நானே அவங்க யார்கிட்டயும் இது சம்பந்தமா நான் பேசல. இருந்தாலும் கூட மாவட்ட ஊராட்சியினுடைய அந்த தமையந்தி என்ற ஒரு மாவட்ட ஊராட்சிகளினுடைய அந்த உறுப்பினர் இது நியாயமான விஷயம் என்பதை அதை வழிமொழிந்திருக்கின்றார். எனவே இது தீர்மானமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சேர்மனை பார்த்து முடியும்.